சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்களுடன் சமத்துவ பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் வழங்கி வாழ்த்து. பொங்கல் பானையில் சமத்துவ பொங்கலையிட்டு தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர் தலைமை செயலக ஊழியர்களுடன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் தமிழக அரசு செயல்படுகிறது. சென்னை பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் பொங்கல் திருவிழா. பிரதமர் மோடி பங்கேற்று பொங்கலிட்டு மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் உலக தமிழ் மக்களுக்கு பிரதமர் மோடி பொங்கல் வாழ்த்து. உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் பெருமிதம் கொள்கிறேன் என வாழ்த்துச் செய்தி. தமிழர்களுக்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் பொங்கல் வாழ்த்து. தமிழர் திருநாளின் உணர்வை அனுபவிப்பதற்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் என சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க பழமை மாறாத விண்டேஜ் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட பேருந்து. சென்னை உலா என்ற பெயரில் வாரந்தோறும் இயக்கப்படும் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர். புதிதாக தொடங்கப்பட்ட லெட்டர் பேட் கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையும். அதிமுகவில் சில கட்சிகள் இணைய உள்ளதாக இபிஎஸ் கூறியதற்கு அமைச்சர் ரகுபதி விமர்சனம். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். ஒரு சவரன் தங்கம் 1,06,240 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளி விலையும் கிடுகிடுவென உயர்ந்து புதிய உச்சம். கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3 லட்சத்தை தாண்டி விற்பனை. பொங்கல் பண்டிகையை நாளை கோலாகலமாக கொண்டாட தயாராகும் தமிழர்கள். சென்னையிலிருந்து பேருந்து, ரயில்கள் மற்றும் சொந்த வாகனங்கள் மூலம் 16 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பு. சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் செல்லும் அனைத்து விமானங்களின் டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பயணிகள் தவிப்பு. போகி பண்டிகையை ஒட்டி மக்கள் பழைய பொருட்களை எரித்ததால் சென்னையில் கடும் புகை மூட்டம். அதிகபட்சமாக கும்மிடிப்பூடியில் காற்றில் தர குறியீடு 196 பதிவு. சென்னையில் போகி புகை மூட்டம் காரணமாக ஏற்கனவே 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மேலும் 6 விமானங்கள் ரத்து. மொத்தமாக 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விமான பயணிகள் அவதி. புதுச்சேரி தமிழ் சங்கம் சார்பில் பொங்கல் விழா கோலாகலம். பிரான்ஸ், மலேசியா, இலங்கையிலிருந்து அயலக தமிழர்கள் பங்கேற்று சிறப்பிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் இளக்கோட்டை சந்தையில் பூக்கள் வரத்து குறைவு. மல்லிகைப்பூ 1 கிலோ 6,500 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கலை ஒட்டி திருச்சியில் காந்தி சந்தையில் பூக்கள் விலை 5 மடங்கு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 5,000 ரூபாய்க்கும், முல்லை 2,300 ரூபாய்க்கும் விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரம் ஆட்டுச்சந்தையில் குவிந்த வியாபாரிகள். ஆடுகளின் விலை 3,000 ரூபாய் வரை கூடுதலாக விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சிவகங்கை அருகே கரும்பு ஆலையில் மொலசஸ் திரவம் சேமிப்பு தொட்டியில் விழுந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பராமரிப்பு பணியின் போது தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டதா என விசாரணை. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி கொலை சம்பவம் எதிரொலி. மருத்துவமனைக்கு வரும் அனைவருக்கும் அடையாள அட்டை கட்டாயம். திருவனந்தபுரம் மாநகராட்சியின் விழுங்கம் வார்டில் நடந்த இடைத்தேர்தலில் பாஜக தோல்வி. பெரும்பான்மைக்கு 51 உறுப்பினர்கள் தேவை என்பதால் ஒரே ஒரு உறுப்பினருக்காக மற்ற கட்சியை நாடும் பாஜக.
தாய்லாந்தில் ரயில் மீது கிரேன் மோதி விழுந்து கோர விபத்து. ரயில் தடம் புரண்டு தீப்பிடித்ததில் 22 பேர் பலி, 30 பேர் படுகாயம். ஈரானை தாக்கினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்காவுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை.